स्वभावचिन्मयानन्दम् कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुं भजे। ஞானத்தை தாண்டிய ரசத்திற்கான நுட்பத்தை ஈஸ்வரன் இங்கே அளிக்கின்றார். சூத்திரத்திற்குள் நுழைவோம். தாமாந்தச்சோப சம்பூத சூக்ஷ்மாக்னீதிரகாகிருதம் பிந்தும் சிகாந்தே ஹிருதயே லயாந்தே த்யாயதோ லயः. தாமாந்தச்சோப சம்பூத சூக்ஷ்மாக்னீதிரகாகிருதம் பிந்தும் சிகாந்தே ஹிருதயே லயாந்தே த்யாயந்தோ லயः. கண்களை மெல்ல அழுத்துவதால் திலகத்தை போன்று எழும்பும் பிந்துவான சூக்ஷ்ம ஒளியினை ஹிருதயத்தின் ஆழத்திலே, அப்படின்னா ஆனந்த கந்தத்துல ஆழ்ந்து தியானிக்க பேரொளியிலே சத்தியத்திலே நிறைவீர்கள். அருமையான தியான நுட்பம். அதாவது இன்டலெக்சுவல் எனர்ஜியை எடுத்துட்டு வந்து எமோஷனோட கலந்து ஞானத்தை தாண்டிய ரசத்திற்குள்ளே நம்மளை எடுத்துட்டு போற சக்தி தியானம். ரொம்ப ஆழமான தியானம். வெறும் 10 நாளுக்கு முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுடைய உணர்வையே இது மாற்றிவிடும். தலையிலேயே எப்பவுமே இருக்கிற உங்க இன்டெலிஜென்ஸ், உங்க இன்டலெக்ட் எடுத்துட்டு வந்து இதயத்தோட அநாகதத்தோட கலந்து அதை தாண்டி ஆனந்த கந்தத்தை மலர வைக்கிற தியானம். எப்போ பார்த்தாலும் நீங்க உங்களை நினைச்ச உடனே முதல்ல உங்க நினைப்புக்கு வர்ற பாகம் எது? தலைதான். அதனால உலகம் முழுக்க போர்ட்ரைட்னால என்ன தலையத்தான் எடுக்கிறாங்க பாருங்க. ஏன் காலை மட்டும் எடுத்துக்க கூடாதா? கையை மட்டும் எடுத்துக்க கூடாதா? முகத்தை மட்டும் தான் எடுக்கிறோம் பாருங்க. யாரையாவது பார்த்தாலும் முதல்ல இதுதான் பார்க்கிறோம், முகத்தை தான் பார்க்கிறோம். கையும் ஒன்றும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இப்போ முகம் எப்படி வேற வேறையா இருக்கோ அதே மாதிரி கை வேற வேறையத்தான் இருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு உதாரணத்துக்கு முகத்தை ஜாஸ்தி பார்க்கறதால முகத்தில் இருக்கிற வேற்றுமைகள் உங்களுக்கு தெரியுது. கைகளை மட்டுமே ஜாஸ்தி பார்த்துருந்தீங்கன்னா கைகளுக்கு நடுவில் இருக்கிற வேற்றுமை தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சைனீஸ் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லார பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைனீஸுக்கு இந்தியன்ஸ் எல்லார பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல, நான் உலகம் முழுக்க சுத்துறதால சொல்றேன். உலகம் முழுக்க சுத்துறதால அதனாலதான் சொல்றேன், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல ஒரு 20 நாள் இருந்த அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனி அடையாளம் தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் போனோன்னு என்னவா இருக்கும்? எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரிவார்கள். இல்ல, அமெரிக்கால சுத்துறதுனா பல நாட்டுக்கு சுத்துறதால சொல்றேன், அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கு பல பேருக்கு இந்தியன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமே வித்தியாசம் தெரியறது இல்லை. இப்போ உங்களுக்கு எப்படி அமெரிக்கன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாம சில நேரத்தில் தடுமாறுறீங்களோ அது மாதிரி அவங்களுக்கு தெரியறது இல்லை. இல்ல, முகத்தையே பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. வித்தியாசத்தை முகத்தில் இருக்கிற வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியுது. கையையே பார்த்தீங்கன்னா என்ன, கையில் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். பல நாடுகளுக்கு சுத்துறதால சொல்றேன், நம்ம எப்பவும் முகத்தையே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, முகம் அப்படிங்கிறது தான் நாம உணர்றோம். அதுதான் நம்ம வாழ்க்கையா போயிருச்சு. முகம்ங்கிறத நாம உணர்ற மாதிரியே நம்முடைய வாழ்க்கையா மாறிடுச்சு. நம்ம உணர்வை அங்க இருந்து எடுத்துட்டு வந்து ஆனந்த கந்தத்துக்குள்ள நாம் அப்படிங்கிறது நம்முடைய அநாகத சக்கரத்துக்கு கீழே இருக்கிற ஆனந்த கந்தத்துல அந்த நான்ற உணர்வு நிலை பெற்றிருக்கு. அங்க உங்களுடைய உணர்வை நிறைய செய்து மலர வைக்கின்ற நுட்பம் தியான நுட்பம். இந்த தியான நுட்பம் நல்லா ஆழ்ந்து நுட்பத்தை புரிஞ்சுக்கோங்க. கண்களை மெல்ல அழுத்தும் போது பாத்தீங்கன்னா, இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா ஒண்ணு அந்த லைட் பால் மாதிரி மேல வரும் பாருங்க, இந்த ஒளி பந்து மேல வரும், திலகத்தை போல மேல ஒண்ணு அப்படி அழுத்து கண்களை மெதுவா வேகமா அழுத்தாம மெதுவா அழுத்தினீங்கன்னா அங்க உள்ள திலகம் மாதிரி இங்க ஒளி பந்து வரும். அந்த ஒளி பந்தை அங்க இருந்து ஆனந்த கந்தத்துக்கு இதயத்துக்கு கீழே இருக்கிற ஆனந்த கந்தம், இதயத்துக்கு 2 அங்குலம் கீழே இருக்கிற ஆனந்த கந்தத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். அப்படின்னா அந்த நான்ற உணர்வை இங்க எடுத்து வைக்கிறீங்க. வச்சு
அங்கேயே ஆழ்ந்து தியானிப்பவர்களுக்கு அந்த ஒளியிலேயே நிறைகின்ற தன்மை உண்டாகும். அந்த ஒளியிலேயே நீங்கள் நிறைந்து விடுவீர்கள். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆழமான தியான நுட்பம். இப்பவே செஞ்சு பார்க்கலாம். கைகளை வச்சு மெதுவா, வேகமா அழுத்தாதீங்க, மெதுவா அழுத்தினீங்கன்னா தோன்றுகின்ற அந்த ஒளி பந்து நீங்களே நல்லா பார்க்கலாம். வச்சு அழுத்துறீங்கன்னா தோன்றுகின்ற அந்த ஒளி பந்தை, இந்த வட்டத்தை அநாகதத்துக்கு கீழே, இதய மத்தியில் இருக்கிற சக்கரத்துக்கு கீழே 2 அங்குலம் கீழே ஆனந்த கந்தத்திலே அந்த ஒளியை தியானிக்க வேண்டும். நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, ஆனந்தம் சரணம் கச்சாமி, நித்யானந்தம் சரணம் கச்சாமி.